சார் ஒரு நிமிஷம், நீங்க மேடம் வந்து நினைவூட்டினாங்க காந்தியினுடைய சுதந்திர போராட்ட பங்களிப்பு குறித்து பேசிய பேச்சுக்கு நீங்க ஃபார்மர் டிஜிபியாக இருந்த திரு தேவாரம் வந்து பதில் கொடுத்தாரு. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திரு தேவாரம் பதில் கொடுத்தாரு. மிக கடுமையான எதிர்ப்பு ஆளுநருக்கு வந்தது. சார் வந்து முதல் சுற்றுல பேசும்போது அது ஏன் அவர் பேசுறாரு, இந்த சப்ஜெக்டுக்கு தேவையில்லையோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் என்ன சொன்னாரு, மியூசியத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு வந்து இவர் வந்தபோது முதலமைச்சரோடு சேர்ந்து மாலை போட்டாரு. இன்னைக்கு காந்தியை இவர்கள் எங்கோ ஒரு மூலையில் வைத்து அவமானப்படுத்துகிறார்கள் பேசுறாரு. மேடம் நினைவூட்டுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் இவருடைய பேச்சை குறிப்பிட்டு நீங்க அன்னைக்கு நீங்க இப்படி பேசியிருக்கீங்க, இன்னைக்கு நீங்க மாத்தி பேசுறீங்க, நீங்க பேசியது தவறு, அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களுக்கு மாறாக நீங்க பேசுறீங்கன்னு தொடர்ச்சியாக மிக கடுமையான கட்டுரைகளை முரசொலி எழுதிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆங்கில நாளிதழ்கள் உட்பட பல நாளிதழ்கள் எழுதிட்டு தான் இருக்கு. ஆனாலும் தொடர்ந்து இவர் வந்து அரசியல் ரீதியாகவே பேசிக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? ஆட்சியினுடைய அந்த ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடு என்ன? இவங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தல் நோக்கி என்ன செய்ய போகின்றார்கள்? தமிழ்நாடு அவங்களுடைய ஒவ்வொரு அறிக்கைகளும் செயல்படும் பார்த்தால் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை ஏதோ தனியாக உக்ரைன் ரஷ்யா மாதிரி பிரித்து சொல்வது மாதிரி பேச்சுக்களும் செயல்பாடுகளும் மக்களை தவறான வழியில் திசை திருப்பக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றதால் ஆளுநர் நாளை நடப்பதை இன்றே அவர் ஆசிரியர் குரல் மூலம் செய்கின்றார்கள். இப்போ அண்ணன் பொன்னிவல்சன் டங்ஷன் மேட்டரை சொன்னாங்க. டங்ஷன் மேட்ரு திமுக, அதாவது டங்ஷன் மேட்ரு வந்து இன்னைக்கு ராம சீனிவாசன் பேரரசன் சொல்லிருக்காரு. இன்னைக்கு சுரங்கத்துறை அமைச்சரான மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி இன்னைக்கு வந்திருக்காரு. அந்த ஊர் மக்களே, அந்த ஊர்ல போராட்டக்கூடிய முக்கியமான மக்களை அழைத்து அங்கு சுரங்கத்துறை அமைச்சர் டெல்லியில் சென்று என்ன நிலைமை, அந்த புராண வரலாறு, இதிகாச வரலாறு, கோயிலுடைய வரலாறு, அங்க என்னென்ன இருக்குன்னு மொத்த சப்ஜெக்டை எடுத்து அனலிஸ்ட் செய்து அந்த அமைச்சரிடம் சொன்ன பிறகுதான் அது மத்திய அமைச்சரவை ஓகே செய்து பிரதமர் அதை ரத்து செய்தார். அந்த திட்டம் வேண்டான்னு. ஆனால் பேர் வாங்குது திமுக, பேர் வாங்குது அதிமுக. எந்த விதத்தில் நியாயம்? ஒரே ஒரு நிமிஷம், நீங்க அப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு போக கூடாது. நீங்க கடந்த ஆண்டு வந்து அக்டோபர்ல வந்து தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. என்ன அந்த கடிதத்திற்கு மத்திய இதே சுரங்கத்துறை அமைச்சர் பதில் கொடுத்திருக்காரு. நாட்டின் நலனுக்காக இந்த திட்டத்தை கைவிட முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னக்கூடிய இந்த வரலாறு, ஒரு நிமிஷம், இந்த வரலாறு ஹிஸ்டரி அதெல்லாம் அவங்களுக்கு அப்ப தெரியாதா? எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நிமிஷம் நிலைப்பாடு என்னென்ன பின் விளைவுகள் மாநில அரசு கொடுக்க வேண்டும் சார், கொடுக்கவில்லை சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், ஜியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் இதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கு. ஆக்ஷன் விட்டது மைன்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லாத்துக்கிட்டையுமே என்ஓசி வாங்கி இந்த ஒப்பந்தத்தை விட்டவங்க கரெக்டா வந்து தொல்லியல் துறை கிட்ட மட்டும் என்ஓசி வாங்காம விட்டுருக்காங்க. நீங்க இன்னைக்கு ஒரு நாடகம் போடுறீங்க. அங்க வந்து அங்க பண்பாடு கலாச்சாரம் நாடகம் இல்லை, இது நாடகம் சார். வேற என்ன? நிர்வாக குளறுபடிதான் இதுக்கு காரணம். ஆகவே இது வந்து பாஜக கூட நாங்க சொன்னோம் சொல்லலையே. மக்களுடைய ஒட்டுமொத்த அந்த போராட்டமும் நிலைப்பாடும் மத்திய அரசுக்கு வெளிப்படைய சொன்னதான் அந்த திட்டத்தை ரத்து செய்தார்கள். போராட்டம் கைவிடப்பட்டது. மக்கள் மனதார பாராட்டுகின்றார்கள். ஆனால் பேர் வாங்குறது யாரோ ஒருத்தர் இன்னைக்கு ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டத்துடைய கிராம மக்களை ஒன்று திரட்டி அங்கு அமைச்சருக்கு நெருக்கடி அந்த உள்ளூர் அமைச்சர் மக்களை திரட்டி நான் உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இது வந்து ஒரு உங்களுக்கு திமுக பிடிக்கல ரெண்டாவது பட்சம் சார். சட்டமன்ற ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுது சார். இங்க இருக்கிற எம்பிக்கள் போய் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறாங்க. இவங்களுக்கு இல்லாத மரியாதை தமிழ்நாடு பிஜேபி கொடுத்தா அதுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குமா சார்? இல்ல கேக்குறேன், நீங்க பைத்தியக்காரத்தனமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. போராட்டக்கூடிய மக்களை அழைத்து சென்றார் யாரோ கூட்டிட்டு போச்சா? இல்ல கூட்டிட்டு போச்சா? சரி, கூட்டிட்டு போய் அழைத்து போய் அந்த அமைச்சர் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்து அந்த துறை சார்ந்த வல்லுநரை அழைத்து வைத்து பேசி அது பிறகு ரத்து செய்தார்கள். சொல்லுங்க, அதையா நீங்க செய்யல? சொல்லுங்க, என்ன செய்யல சார்? அந்த ஊர்ல அந்த இடத்துல என்னென்ன இருக்குது? கனிம வளங்கள் இருக்குது, பல பண்பாட்டு வச்சு அதை ரத்து பண்ணிருக்காங்க. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்திற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சகம் ஒரு முறையான கரஸ்பாண்டன்ஸ் செய்து அந்த கரஸ்பாண்டன்ஸ்ல எங்களால் இதை கைவிட முடியாதுன்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஆளுங்களை ஏன் கூட்டிட்டு போலன்னு கேக்குறீங்க. இந்த வேலை யாரா செய்வாங்களான்னு பதில் சொல்லணும். அப்படிலாம் கிடையாது சார், அப்படிலாம் கிடையாது சார். அதாவது கொஞ்சம் அமைதியா இருங்க சார், கொஞ்சம் அமைதியா. நீங்க தப்பா பேசுறீங்க சார்.
ஒரு பதில் சொல்லிடுறேன் இதுக்கு முக்கியமான இது நாங்க பதில் சொல்லி ஆகணும். நம்முடைய முதல்வர் கடிதம் எழுதி இருக்கிறார். ஏலம் விடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தமிழ்நாடு அரசின் கவலைகளை நீர்வளத்துறை அமைச்சர் 3/10/2023 நாளிட்ட கடிதத்திலேயே ஒன்றியத்துக்கு தெரிவித்திருந்தார் அப்படின்னு முதல்வர் கடிதம் எழுதுறார். அதுக்கு ஒன்றியத்திலிருந்து வந்த பதில் 2/11/2003 வந்த பதில், சுரங்கத்துறை அமைச்சர் நாட்டின் நலன்களுக்காக சுரங்க அமைச்சகத்தின் முக்கிய கனிமங்களை ஏலம் விடுவதை தடுக்க முடியாது என்று எழுதியிருக்க. அதை தவிர இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல பிஜேபியோட மாநில தலைவர் லண்டனுக்கு போய் ஒரு படிப்பு படிக்க போனார், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். திரும்பி வந்த உடனே முதல் முறை அவர் என்ன தெரியுமா சொன்னார்? முதல் கருத்து அவர் பதிவு செய்தது, ஆமா அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்கின்ற 100 கிராமத்து மக்களும் பொட்டி படுக்கையை தூக்கிட்டு வெளியில கிளம்புங்க. எவ்வளவு நாள் நாம இந்தியா டங்ஸ்டனுக்காக வெளிநாட்டில் கையேந்துவது, இனிமேல் அது நடக்காது, எனவே அங்கே சுரங்கம் தோண்டப்படும் என்று சொன்னவர் தான் இப்போ அப்படியே நாக்க புரட்டி போட்டு பிரதமர் உங்களுக்காக பரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்புறம் மீட்டெடுத்தோம்னு சொல்றாங்கல்ல, யார்கிட்ட இந்த மீட்டெடுத்தாங்க? ஒன்றிய அரசு தானே அதை கைப்பற்ற பார்த்துச்சு. அதை தவிர நீங்களே சொன்ன மாதிரி தொல்லியல் துறை தேர்ந்து அவங்க என்ஓசி வாங்கல, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கல. எதுக்காக? அங்கே சமணப்படுகை இருக்கு, எத்தனையோ அது மாதிரி பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் இடம்னு அதை உருவாக்கியாச்சு. இதையெல்லாம் உணராமல் தான் அவங்க மீதி எல்லாத்தையும் போய் பர்மிஷன் வாங்கினாங்களா? அது ஒரு கேள்வி இருக்கு. அதனால நாடகம் ஆடுவது என்பது பிஜேபி தான். இதை மீட்டெடுத்தவர் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்பது மதுரையை மீட்ட திராவிட தலைவர் தான் எங்களுடைய தலைவர்ங்கிறத நாங்க நிரூபிக்கணும்.